நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கடைசி காலத்தில் தேவன் தேடும் வாலிபனா நீ? கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க ஆசைப்படுகிறாயா நீ? கடைசி காலத்தில் பாவத்தில் விளைவிக்கும் பிசாசின் தந்திரங்களை அழிக்க ஆயத்தப்படுகிற வாலிபனா நீ? ஜாஷ்வா டிவி மற்றும் தீர்க்க தரிசன சந்ததி சர்வதேச ஊழியங்கள் வழங்கும் தீர்க்க தரிசன சந்ததி நேரம். தரிசனம் தேவை, தெய்வ தரிசனம் தேவை, தேசத்தை சுதந்தரிக்க தரிசனம் தேவை. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்குபவர்கள் நாதன் டிம்பர்ஸ் துணை நிறுவனமான நாதன் பர்னிச்சர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஜோஷுவா டிவியில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ப்ராஃபட்டிக் ஜென்ரேஷன் மூலமாக நடத்தப்படுது அந்த வாலிபர்களுக்கான சிறப்பு ப்ரோக்ராமில் இணைந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நம்ம கொஞ்சம் நேரம் கண்ணை மூடி ஆண்டவர் உண்மையாக ஆராதிச்சு இருக்கிற இடத்துல கண்ணை மூடி உண்மையாக முழு மனதோடு முழு உண்மையோடு முழு இருதயத்தோடு ஆண்டவர் நம்முடைய ஆராதனையை விரும்புகிறார். அப்படியே ஒவ்வொருத்தரும் இருக்கிற இடத்துல கண்ணை மூடிக்கொண்டு ஹல்லேலூயா வல்ல செயல் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா வல்ல செயல் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்பவரே நன்றி நன்றி. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நல்லவரே நன்மை செய்பவரே நன்றி நன்றி. நீர் வல்லவரே ஆராதனை
தகப்பனுக்கே ஆராதனை இயேசுவே. இந்த உலகத்தில் யாரும் என்னை நேசிக்காத அளவு என்னை நேசிப்பவருக்கு ஆராதனை. ஒவ்வொரு நேரமும் என்னை மன்னித்து என்னை கழுவுகிறவருக்கு, என்னை ஒருபோதும் பாவி என்று பாராதவருக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை தந்தவருக்கு ஆவியினால் என்னை நிறுத்தவருக்கு என்னை விலகாமலும் என்னை கைவிடாமலும் இருப்பவர் இரவும் பகலும் தூங்காமல் என்னை பாதுகாக்கிறவருக்கு மனசார இந்த வார்த்தையை சொல்லி ஆண்டவர் ஆராதிக்கும் போதே உள்ளத்தில் தேவ அன்பு ஊற்றப்படட்டும். என்னை காக்கிறவர் உறங்குவதில்லை, என்னை காக்கிறவர் தூங்குவதில்லை. இந்த உலகத்தை உண்டாக்கின என் தெய்வம் என்னை உறங்காமலும் தூங்காமலும் இரவும் பகலும் கண்மணி போல என்னை பாதுகாத்து வருகிறவர். அவர் ஐஸ்வர்யத்தில் மிகவும் பெரியவர். அவரிடத்தில் எல்லா செல்வமும் திரளாயிருக்கிறவர். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களோடும் உலகத்தரமான ஆசீர்வாதங்களோடும் எங்களை ஆசீர்வதிக்கிறவர். யாவே நீர் எங்கள் தேவன், தலைமுறை தலைமுறையா. யாவே நீர் எங்கள் தேவன்,
கொடுக்கிறமைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்திலே ஜாஷுவா டிவியில் இணைந்திருக்கிற அன்பு தேவ பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். கடந்த வாரங்கள், கடந்த நாட்கள், கடந்த மாதங்கள் முழுவதும் ஆண்டவராகிய கர்த்தர் நம்மளை கண்ணின் மணி போல பாதுகாத்து நம்மளை நடத்தினார். எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ நிந்தனைகள், எத்தனையோ அவமானங்கள். ஆனாலும் இந்த டிவிக்கு முன்பாக அமர்ந்து பார்க்கிற நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் பாக்கியவதிகள். ஏன்னு கேட்டால், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், எத்தனை நிந்தனைகள் வந்தாலும், எத்தனை அவமானங்கள் வந்தாலும் கர்த்தர் உங்களையும் என்னையும் கைவிடவே இல்லை. வேதம் இவ்விதமாக சொல்லுகிறது, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுகிற தேவன் அல்ல. பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மளை கைவிடாதவர். நம்மளை அவர் நிச்சயமாய் பாதுகாத்து நிச்சயமாய் நடத்துவார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. கடந்த வாரங்கள் முழுவதும் நம் வஸ்திரங்களை குறித்து தியானிக்கிறோம். முதல் வஸ்திரம் மாய்மாலமான வஸ்திரம், ரெண்டாவது ரெண்டாவது ஸ்தோத்திரம் வஸ்திரம், ரெண்டாவது அக்கிரமம் என்னும் வஸ்திரம். அதாவது எப்படின்னா அழுக்கு வஸ்திரம், மாய்மாலமான வஸ்திரம், அழுக்கு வஸ்திரம். மூணாவது நம்ம போன வாரம் தியானித்தோம் கலற்றப்பட்ட வஸ்திரம். நான்காவது எழுதி கொள்ளுங்கள், ஆண்டவர் நம்மோடு பேசுவார். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 11வது வசனம். இந்த 2 ராஜாக்கள் 22:11வது வசனத்தில் யோசியா ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. திருப்பிக் கொள்ளலாம். 2 ராஜாக்கள் 22வது அதிகாரம் 11வது வசனம். ராஜா நியாயப்பிரமாண புஸ்தகத்தின் வார்த்தைகளை கேட்டபோது தன் வஸ்திரத்தை கிழித்து கொண்டு. அப்போ இந்த 4வது தலைப்பு கிழிக்கப்பட்ட வஸ்திரம். சொல்லுங்க, கிழிக்கப்பட்ட வஸ்திரம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த வஸ்திரம் கிழிக்கப்படுதல் என்பது பழைய ஏற்பாட்டில் எதற்கு அடையாளம் என்று சொன்னால், துக்கத்திற்கு அடையாளம். துக்கத்திற்கு அடையாளம். ஒரு அளவு கடந்த துக்கம் அவருடைய வாழ்க்கையில் வரும் பொழுது அந்த ஜனங்கள் தங்கள் வஸ்திரத்தை கிழிக்கிறார்கள். ஏன், நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்முடைய திராணிக்கு மிஞ்சின ஒரு சில துக்கம், ஒரு சில பிரச்சனை வரும்போது நம்ம அறியாமல் என்ன பண்ணிடுவோம்னா, சட்டையை கிழிச்சிடலாம் அல்லது சோத்தில் போய் குத்தலாம், இப்படி காரியங்கள் தோணும். நீங்கள் நல்லா கவனிங்க. கிழிக்கப்பட்ட வஸ்திரம். யோசியா ராஜா துக்கமடைந்து நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் வார்த்தை கேட்ட உடனே தன் வஸ்திரத்தை கிழித்தான். இந்த கிழிக்கப்பட்ட வஸ்திரத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் நல்லா கவனிக்கணும். நீங்கள் அதுதான் நான் சொல்கிறேன், வஸ்திரம் துக்கத்தின் அடையாளம்னா ஏன்னு கேட்டால், அதற்கு இன்னொரு வசனத்தை நான் காண்பித்து கொடுக்கிறேன். யோபு வரலாறு 1ஆம் அதிகாரம் 20வது வசனம். யோபுவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 20வது வசனம் இப்பதாமா சொல்லுகிறது, அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து. தன்னுடைய குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வரும் பொழுது, அதான் சொன்ன, வஸ்திரம் கிழிக்கப்படுதல் மிகுந்த துயரத்தின் அடையாளம். வஸ்திரம் கிழிக்கப்படுதல் துக்கத்தின் அடையாளம். வஸ்திரம் கிழிக்கப்படுதல் இழப்பின் அடையாளம். அதான் வேதம் இப்படியாக சொல்லுகிறது. யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1வது அதிகாரம் அதனுடைய யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் அதனுடைய 23வது வசனம். யோவேல் 2:23, நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திலே திரும்புங்கள். உங்கள் வஸ்திரங்களை அல்ல. இதை பெரியாரு சந்தரபாலதா. வஸ்திரம் கிழிக்கப்படுவது வெளி தோற்றம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உன் வஸ்திரத்தை கிழிக்க வேண்டிய அவசியமில்லை, உன் இருதயத்தை கிளி. இருதயத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது, இருதயம் திருக்கு உள்ளதும் மகா கேடும் உள்ளதா இருக்கிறது. இருதயத்தில் இருந்து பாவங்கள் உற்பத்தியாகிறது. வேசித்தனங்கள், விபச்சாரங்கள், அசுத்தங்கள், காம விகாரங்கள், மார்க்க பேதங்கள், கசப்புகள், எரிச்சல்கள், வைராக்கியங்கள், சண்டைகள், இவைகள் எல்லாம் இருதயத்தில் உற்பத்தி
விரக்தியாகிறது. அதான் ஆண்டவர் விதமாக சொல்லுகிறார், நான் மனுஷனுடைய முகத்தை பார்ப்பது இல்லை, அவனுடைய இருதயத்தை பார்க்கிறேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இருதயத்திலே கர்த்தர் பார்க்கிறார். வேதம் அதான் இருதயத்தை குறித்து சொல்லுகிறது. உனக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் கொடுக்கப்பட்ட உள்ள இருதயம் சாதாரணமான இருதயம் அல்ல. அந்த இருதயமானது திருக்கு உள்ளதும் கேடு உள்ளதும் மகா கொடியதான் இருக்கிறது. அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ யோசியா ராஜாவை போல யோபுவை போல வஸ்திரத்தை கிழிக்க வேண்டிய அவசியமில்லை. உன் இருதயத்தை கிழித்து என்னிடத்திலே திரும்பு. நான் இரக்கமும் நீடிய சாந்தமும் நான் பொறுமை உள்ள தேவனாய் இருக்கிறேன். அல்லேலூயா. இருதயம் வஸ்திரம், கிழிக்கப்பட்ட வஸ்திரத்தை கர்த்தர் வேண்டாம் என்று சொல்லுகிறார். வஸ்திரத்தை கிழிக்காத உன் இருதயத்தை கிழி. கிழிக்கப்பட்ட வஸ்திரம் டு மனம் திரும்புதல். இயேசு பிரசங்கிக்கிறார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்புங்கள் என்கிற வார்த்தை இன்றைய கால சபைக்கு பொருந்தும், ஊழியர்களுக்கு பொருந்தும், விசுவாசிகளுக்கு பொருந்தும். ரைட்டு ரெவரண்டு, லெஃப்ட் ரெவரண்டு, டாப் ரெவரண்டு, எல்லா ரெவரண்டுக்கும் இது பொருந்தும். மனம் திரும்புங்கள், எனக்கும் இது பொருந்தும். ஆண்டவருடைய பரலோகம் இந்த கடைசி காலத்தில் தம்பி, இந்த கடைசி காலத்தில் தங்கச்சி ஒரு திருப்பு முனையை விரும்புகிறது. உன்னுடைய வஸ்திரத்தை நீ கிழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் இருதயத்தை கிழி. ஏன்னு கேட்டா, பார்வோன் தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தினான். எல்லாராலையும் தேவனை தரிசிக்க முடியாது. வேதம் சொல்லுகிறது, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். நீங்க நல்லா கவனிக்கணும். என்ன தாவீதை குறித்து கர்த்தர் சொன்ன சாட்சி என்ன? அவன் என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன். தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். நம் வெளியில இருக்கிற எல்லாரையும் நம்மால் ஏமாற்ற முடியும். வெளியே இருக்கிற இந்த உலகத்தில் இருக்கிற 800 கோடிக்கு மேற்பட்ட ஜனங்களும் நம்மால் ஏமாற்றுவது எளிது. ஆனால் இந்த உலகத்தை உண்டாக்கின ஆண்டவரை ஏமாற்ற முடியாது. இந்த உலகத்தை ஆட்டி படைத்திருக்கிற தெய்வத்தை ஏமாற்ற முடியாது. Praise the Lord. Hallelujah. இருதயம் கிழிக்கப்பட வேண்டும். இருதயம் கிழிக்கப்பட வேண்டும். இருதயம் கிழிந்து என்கிட்ட வா. மனம் திரும்புகிறதுனா நான் சும்மா பாவத்தை விட்டுட்டு அப்படி இல்லை. இருதயம் கிழியும், இருதயம் குத்தப்படும். எப்படியாவது நீங்க ஆண்டவரிடத்துல சொல்லணும், எங்களை கைவிட்டுறாதீங்க ஆண்டவரே, என் இருதயம் கேடு உள்ளது ஆண்டவரே, என் இருதயம் திருக்குள்ளது ஆண்டவரே, என் இருதயமாக கேடு உள்ளது ஆண்டவரே, என் இருதயத்தில் விபச்சாரம் உண்டு ஆண்டவரே, என் இருதயத்தில் பல பாவங்கள் உண்டு ஆண்டவரே, என் இருதயத்தில் இச்சை உண்டு ஆண்டவரே, இருதயத்தை சுத்திகரிங்க ஆண்டவரே. தாவீது சொல்லுகிறார், நீர் என்னை ஈசோப்பினால் கழுவும். அப்போ வஸ்திரம் கிழிக்கப்படுது அப்படின்னா துக்கத்தின் அடையாளம். ஆனா ஆண்டவர் சொல்றான், வஸ்திரத்தை அல்ல, உன் இருதயத்தை கிள்ளி. நம்ம இருதயத்தை தினமும் கிழிக்கணும். இருதயத்தில் குத்துண்டவர்களாய் மாறணும். தினந்தோறும் தேவ, உங்களுக்கு ஒன்று தெரியுமா? உங்க சரீரத்தில், நம்முடைய சரீரத்தில் ஆண்டவர் தங்குற உறுப்பு எது? இதயம். ஆண்டவர் தங்குற உறுப்பு எது? ஹார்ட். இருதயம் ஒரு மனுஷனுடைய, ஒரு பைக்குக்கு முக்கியமானது எது? இன்ஜின். ஒரு மனுஷனுக்கு முக்கியமான உறுப்பு என்ன தெரியுமா? இருதயம். மூளை செத்துட்டுனாலும் நம்ம வாழலாம், ஹார்ட் ஒர்க்கானா. கண்ணு போனாலும் வாழ முடியும், கால் இல்லைனாலும் வாழ முடியும், கை இல்லைனாலும் வாழ முடியும், வாய் இல்லைனாலும் வாழ முடியும், பார்வை இல்லைனாலும் வாழ முடியும், கால் வெட்டப்பட்டாலும் வாழ முடியும், ஒரு கிட்னியை எடுத்துட்டாலும் வாழ முடியும், ஒரு கிட்னியை வச்சு. ஆனா இருதயம் இல்லாம வாழ முடியாது. உன் இருதயத்தை கிளி. வஸ்திரத்தை கிழிச்சு நீ ஊரை ஏமாத்தலாம்,
ஆனா என்னை ஏமாற்ற முடியாது. நீ இப்போ எனக்கு தேவை, நீ வஸ்திரத்தை கிழிக்க வேண்டாம், இருதயத்தை கிளி. ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். எந்த வாசல்? இருதயம் என்கிற வாசல். இருதயத்தில் ஆண்டவர் இருந்தா ஆண்டவருடைய இருதயம் நமக்கு தெரியும். இருதயத்தில் கர்த்தர் இருந்தா கர்த்தர் அழுத நாம அழுவோம். ஒரு ஆளை பார்த்த உடனே இவங்க சரி உள்ள ஆளா சரியில்லையா நம்ம கண்டுபிடிக்க காரணம் என்ன? இருதயத்தில் அவர் இருக்கிறார். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இத்தனை காலங்கள் என் வஸ்திரத்தை கிழித்து கிழித்து மக்களுக்கு முன்பா நம்ம வஸ்திரத்தை கிழிச்சு அழுகிறோம்னா மக்கள் என்ன சொல்லுவாங்க? ஐயோ பாவம். மனுஷனுக்கு முன்னாடி நம்ம சிந்தத்தை கிரியேட் பண்ணிட்டோம். ஆனா ஆண்டவர் கேட்கிறார், உன் இருதயம் கிழிக்கப்போ சட்டை கிழிக்கப்படுது, மக்கள் மற்றவன் பரிதாபப்படுவான். ஆனா உன் இருதயம் கிழிக்கப்பட்டால் நான் பரிதாபப்படுவேன். அதான் வசனத்தை சொல்லிட்டு அந்த யோவேல் 2:13 பின்பாகத்தை பாருங்க. அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபை உள்ளவருமா இருக்கிறார். கைகளை தட்டி அந்த நல்ல தேவனை ஸ்தோத்தரிக்கலாம். நீங்க இரக்கம் உள்ளவர் ஆண்டவரே, நீ கிருபை உள்ளவர் ஆண்டவரே, நீ நீடிய சாந்தம் உள்ளவர் ஆண்டவரே, நீ தயவு உள்ளவர் ஆண்டவரே, நீ தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர். அப்போ ஆண்டவருடைய சமூகத்திற்கு வந்து இருதயத்தை ஊற்றி ஜெபித்ததை போல நீங்களும் இருதயத்தை தேவ சமூகத்திலே ஊற்றுங்கள். உங்கள் இருதயத்தை பலிபீடத்திற்கு கொண்டு வாருங்கள். உங்கள் இருதயத்தை சர்வாங்க தகன பலி இடுங்கள். உங்கள் இருதயத்தை பிரசன்னத்திலே சுட்டெறியுங்கள். நான் சொல்லட்டுமா, உங்கள் இருதயத்தை கர்த்தர் சுத்தமாக்குவார் என்று சொன்னால் வேதம் சொல்வதை போல அவரை நீங்கள் தரிசிப்பீர்கள். Praise God. இருதயத்தை கிளி. கடினமுள்ள இருதயமா இருக்காத. உன் கல்லான இருதயத்தை எடுத்து உனக்கு சதையான இருதயத்தை தார. உன் இருதயம் கல்லா மாறிட்டா ஒரு நாள் கூட ஜெபிக்கலனா கூட உங்க இருதயம் குத்தப்பட மாட்டுக்கா. தேவ மகிமை இல்லைன்னா கூட இருதயம் குத்தப்பட மாட்டுக்கா. ஆபாசத்தை பார்த்தா கூட இருதயம் குத்தப்பட மாட்டுக்கா. இது கல்லான இருதயம். அது கல்லான இருதயம். கல்லான இருதயம் எந்த பாவத்தை செஞ்சாலும் குத்தப்படாது. கல்லான இருதயம் நாடகத்தை பார்த்தா குத்தப்படாது. கல்லான இருதயம் சினிமாவை பார்த்தா குத்தப்படாது. கல்லான இருதயம் ஷார்ட் பிலிமை பார்த்தா குத்தப்படாது. நீங்க என்ன தெரியுமா கேட்கணும்? ஆண்டவரே, எனக்கு கல்லான இருதயம் வேண்டாம்ப்பா, எனக்கு சதையான இருதயத்தாக. கல்லான இருதயத்தை உள்ளவன் தோற்று போவான். கல்லான இருதயம் வேதம் சொல்லுகிறது, பார்வோனும் அவனுடைய வீரர்களும் பாவம் செய்து இருதயத்தை கடினப்படுத்தினார்கள். கல் கடினம். நடந்தது என்ன? கடினம் உள்ள இருதயம் உள்ளவர்கள், கடின இருதயம் உள்ளவர்கள் எல்லாரையும் செத்து போனார்கள். எல்லாரும் மடிந்து போனார்கள். சூடாலாமானா லூரியாக்கா சூடாலாயா. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு சதையான இருதயத்தை தாங்க. என் இருதயம் கல்லு போல மாறிட்டு, பாறைய போல மாறிட்டு, அதனாலதான் நீங்க வந்தாலும் எனக்கு தெரியல, நீங்க என்னை விட்டு போனாலும் எனக்கு தெரியல. எனக்கு சதையான இருதயத்தை தாங்க ஆண்டவரே. ஒரு இருதய மாற்று அறுவை சிகிச்சை பண்ணுங்க ஆண்டவரே. நீங்க கவனிக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம் என்ன தெரியுமா? இருதயம். உங்களுக்கு ஒரு இருதயத்தை பார்த்து நான் சொல்றேன் பாருங்க. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 9வது வசனம் விவிதமாய் சொல்லுகிறது, இருதயம் கேடு உள்ளது. எபிரேயரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் வசனம் 7, 8 விதமாய் சொல்லுகிறது, இருதயம் கடினம் உள்ளது. எபிரேயரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12வது வசனம் விதமாய் சொல்லுகிறது, பொல்லாத இருதயம். மத்தேயு 15:19 விதமாய் சொல்லுகிறது, இருதயம் பாவம் உற்பத்தி செய்கிற ஒரு தொழிற்சாலை. சங்கீதத்தின் புஸ்தகம் 78வது அதிகாரம் 36, 37 விதமாய் சொல்லுகிறது, நிலை வர
பாரபட்சமான இருதயம். அதனால தான் நீதிமொழிகளின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 23வது வசனத்தில் ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார், எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். எல்லா காவலோடு உன் இருதயத்திற்கு செக்யூரிட்டி தேவை. நான் உன் இருதயத்தை காவல் பண்ணு, உன் இருதயத்திற்கு பாஸ்வேர்டை போடு, உன் இருதயத்தை சுற்றில செக்யூரிட்டி நிறுத்தி வை. நீதிமொழிகள் 4:23 அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். சரி சார், எல்லா காவலோட இருதயத்தை காத்துக்கிட்டா என்ன நடக்கும்? அடுத்த வேதம் சொல்லுகிறது, ஜீவ ஊற்று புறப்படும். கையை தட்டி வாயை திறங்க. நான் இருதயத்தை காத்துக்கொண்டா என்னை பரலோகத்தில் சேர்த்துக் கொள்கிறார். பரலோகத்தில் நான் செஞ்சா என்னிடத்தில் இருந்து, என் இருதயத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படுகிறது. ஜீவ ஊற்று புறப்படுகிறது. உடபல சுடபல ராடக துடாந்தல பிரகடகனா சூடன தின்னியா. கை தட்டுங்க, வாயை திறங்க. ஆண்டவரே, இசைக்கேல் 36:26 சொல்லப்பட்டது போல கல்லான இருதயத்தை எடுத்து சதையான இருதயத்தை தருவீராக. கல்லான இருதயத்தை எடுத்து எங்கள் வஸ்திரங்களை நாங்கள் கிழிக்கவில்லை. இந்த நேரத்தில், இந்த நல்ல சன பொழுதிலே எங்கள் இருதயத்தை கிழிக்கிறோம். எங்கள் இருதயத்தை கிழிக்கிறோம். எங்கள் இருதயத்தை கிழிக்கிறோம். சதையான இருதயம் உண்டாகட்டும். ஒரு ஹார்ட் ஆபரேஷன் நடக்கட்டும். ஒரு ஸ்பிரிச்சுவல் ஹார்ட் ஆபரேஷன் நடப்பதாக. லூசலாயா மாலா லூலாயா பாகலாயா தூரா உடவலா தீரேபியா பரமேஸ்வரா சூதலா தியா தலா. தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நேரத்திற்காக ஸ்தோத்திரம். உங்கள் வஸ்திரங்களை கிழிக்க வேண்டாம், உங்கள் இருதயத்தை கிழியுங்கள். பின்பு என்னிடத்திலே திரும்புங்கள். நான் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் தயவும் உள்ளவர், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர் என்று சொன்னீரே. எங்கள் இருதயத்தை கிழிக்க அர்ப்பணிக்கிறோம் ஐயா. கல்லான இருதயங்களை எடுத்து சதையான இருதயத்தை எங்களுக்குள்ளே டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுவீராக. இருதய மாற்று சிகிச்சை நடப்பதாக. பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உணர்த்தப்படுகிற, இயேசு தங்குகிற, இயேசு உலாவுகிற அந்த சுத்தமுள்ள இருதயத்தை எங்களுக்கு தருவீராக. கலற்றப்பட்ட வஸ்திரத்தை நாங்கள் பார்த்தோம். இந்த நாளில் கூட கிழிக்கப்பட்ட வஸ்திரம் எங்கள் இருதயத்தை கிழிக்கிறோம். உம்முடைய சமூகத்திற்கு மறுவுகிறோம். பெரியவராயிருந்து ஆளுகச் செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, வஸ்திரத்தை அல்ல, இருதயத்தை கிழிப்போம். தேவ சமூகத்திற்கு வருவோம். கர்த்தர் உங்களையும் இந்த ஜாஷ்வா டிவியில் இணைந்திருக்கிறவர்களையும் ஆசீர்வதிப்பாராக. நேரம் கிடைக்கும் போது அடியனுக்காக, ஊழியங்களுக்காக, பிரயாணங்களுக்காக, தேவைகள் பரிசுத்தங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அடுத்த வாரம் வருகை தாமதித்தால் சந்திக்கலாம், அல்ல என்று சொன்னால் பரலோகத்தில் சந்திக்கலாம். கிருபை தாங்கட்டும். ஆமென். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. வாங்க 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 வாங்க. வணக்கம்மா, உட்காருங்க. பொண்ணை கூப்பிட்டு வாமா. பொண்ணை பிடிச்சிருக்கா? பொண்ணை பிடிச்சிருக்குது. உங்க பர்னிச்சர்ஸ் ரொம்ப அழகா இருக்குது. அதுவா, எங்க அப்பா காலத்துல இருந்தே வீட்டுக்கு தேவையான ஜன்னல், கதவு எல்லாத்தையுமே கடையாளூர் ஊட்டி நாதன் டிம்பர்ஸ்ல தான் வாங்குவோம். இப்போ அவங்களோட புது பர்னிச்சர் ஷோரூம் சங்கரன் கோவில் ரோடு கடையாளூர் ஊட்டியில மிக பிரம்மாண்டமா ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம வீட்டுக்கு தேவையான மாடல் பர்னிச்சர்ஸ், வுட் பர்னிச்சர்ஸ், டைனிங் டேபிள், ஆபீஸ் சேர், மர பீரோல், மரக்கட்டில், மெத்தை, அதுபோக எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் அனைத்தும் ஒரே இடத்துல இப்போ கிடைக்குது. கல்யாணத்துக்கு தேவையான அனைத்து சீர்வரிசை பொருட்களும் ஒரே இடத்துல வாங்கிக்கலாம். இங்க இல்லன்னு எதுவுமே இல்ல. நியாயமான விலை, கலைநயம் மிகுந்த வேலைப்பாடு, தரமான பொருட்கள்.
என் பொண்ணு கல்யாணத்துக்கு அங்கதான் சீர்வரிசை வாங்க போறேன். அது என்ன உங்க வீட்டு பொண்ணு, நம்ம வீட்டு பொண்ணு, நம்ம எல்லாரும் சேர்ந்து குடும்பத்தோட போய் எடுப்போம். வாங்க குடும்பத்தோட போகலாம். நாதன் டிம்பர்ஸ் துணை நிறுவனமான நாதன் பர்னிச்சர்ஸ், சங்கரன்கோவில் மெயின் ரோடு, கடையாளருட்டி.